ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடே மணக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பாதி லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக வெளியில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவை. இப்போ இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கூடுதலாக ஊற வச்சாலும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக இது ஃபிஷ்ஷு போடும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், பாஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வெந்துடுச்சு, மற்ற சைடு நான் திருப்பி போட்டுட்ருக்கேன். இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை மல்லாட்டை எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க மற்ற சைடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மற்ற சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்படி இந்த மசாலா சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா வீடே நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.